ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷன் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்டிஸ்னா தமிழில் நீதி, ப்ரிசர்வேஷன்னா பாதுகாக்கிறது. ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனுங்கிறது ஒரு ஹியூமனும் இன்னொரு ஹியூமனும் சமநிலையில் இருக்கிறதும் ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதும் தான் ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷன். ஜஸ்டிஸ் நீதி, நியாயம், சமத்துவம் எல்லாருக்கும் நல்லது செய்கிறதா இருக்குது இந்த ஜஸ்டிஸ். இதில் ப்ரிசர்வேஷனுங்கிறது ஹியூமன் பீயிங்ஸும் மற்ற நேச்சரும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி நல்லிணக்கத்தோட வாழ்கிறத குறிக்குது. இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தான் நேச்சரை பாதுகாக்கணும். நமக்கு இயற்கை தர பொருட்களை பாதுகாப்பாகவும் பொறுப்பாகவும் பயன்படுத்தணும். ஜஸ்டிஸுங்கிறது ஒரு ஹியூமனும் இன்னொரு ஹியூமனும் சண்டை போடாமல் ஒரு புரிதலோட ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது தான் ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸுங்கிறது மக்களுக்கு இடையில நியாயத்தை பரப்புது. ப்ரிசர்வேஷனுங்கிறது இயற்கையும் நம்மளோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழி செய்யுது. கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷன். ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனுங்கிறது ஒரு தொடர்ச்சியான முயற்சி. அது மக்களுக்கு இடையிலையும் இயற்கைக்கு இடையிலையும் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை, ஃபேர்னஸ், நியாயத்தை, எந்த ஒரு பிரிவினையும் இல்லாத ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கான முயற்சி தான் ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷன். இது நிலையாக இருக்காது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட சொசைட்டி வளர்ந்துச்சுன்னா அங்கே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனும் மாறும். சட்டமன்றம், நீதித்துறை, பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஜஸ்டிஸை பாதுகாக்கணும். ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனோட மெயின் குறிக்கோள் சமமான நியாயமான சமுதாயத்தை உருவாக்குறது தான். ரோல் ஆஃப் சொசைட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒரு தனிப்பட்ட குழு மட்டும் ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனுக்காக வேலை பார்த்தா நம்மளால் ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனை அடைய முடியாது. ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனை அடையிறதுக்கு ஒரு கூட்டு முயற்சி தேவைப்படும். கவர்மெண்ட் அண்ட் லா மேக்கர்ஸ் புது புது சட்டங்களை உருவாக்குவாங்க. இருக்கிற சட்டத்தை புதுப்பிக்கவும் செய்வாங்க. நீதித்துறை இந்த சட்டம் ஒழுங்காக செயல்படுதாங்கிறத கண்காணிப்பாங்க. சொசைட்டியில் உள்ள பீப்புளும் சமூக அமைப்புகளும் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. தெரியாத மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க, விழிப்புணர்வு கொடுப்பாங்க. ஸோ சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க சட்டங்களை உருவாக்குறாங்க. நீதித்துறையில் உள்ளவங்க அந்த சட்டம் ஒழுங்காக செயல்படுதான்னு பார்க்காங்க. நம்மளை மாதிரி மக்கள் எல்லாரும் கவர்மெண்ட் கொடுத்த அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியில் தான் ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷன் செயல்படுது. ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகளை பற்றி பார்க்கலாம். ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இது சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களையும் உள்ளடக்கும். மக்களுக்கும் இயற்கைக்கும் நீதியை வழங்கும், சரியான நீதியை. ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனை கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும், நிறையா எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனோட முக்கியத்துவம். ஒரு பலம் வாய்ந்த சொசைட்டியை உருவாக்குறதுக்கு ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் மக்களுக்கு இடையில நம்பிக்கையை உருவாக்குது. மனித உரிமைகளை பாதுகாக்குது. எல்லாரும் சட்டத்துக்கு கீழே ஒன்றுதாங்கிறத உறுதி செய்யுது. சமுதாயத்தை நிலையானதாகவும் அமைதியானதாகவும் வச்சுக்கிடுது. ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனில் வர்ற சேலஞ்சஸை பற்றி பார்க்கலாம். நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிற இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனை பாதுகாக்குது. மக்களுக்கு இடையில அவேர்னஸ் இல்லாதது ஒரு காரணம்.
அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களோட பவரை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறது ஒரு காரணம். நம்மளோட சுற்றுச்சூழலோட பாதுகாப்புக்கும் நம்மளோட வளர்ச்சிக்கும் இடையில வர பிரச்சனைகள், இதனால எல்லாம் நீதி வந்து பலவீனமாகுது. ஸோ ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷனுங்கிறது வந்து சொசைட்டிக்கும் நேச்சருக்கும் இடையில உள்ள ஒரு இணைப்பு. இது மக்களுக்கு இடையில நீதியை வந்து பரப்புது. நம்ம தான் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற உணர்வை வந்து சொல்லித்தருது. ஜஸ்டிஸ் ப்ரிசர்வேஷன் வந்து ஒரு அமைதியான நிலையான உலகத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து உதவுது.